Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல simple equations exercise 4.2 ஃபுல்லா பார்க்கலாம். வாங்க first sum பார்க்கலாம். Give first the step you will use to separate the variable and solve the equation. First நம்ம the variable separate பண்றதுக்கான first step நம்ம எழுதிட்டு next அந்த equation solve பண்ணுங்க அப்படினு சொல்லிருக்காங்க. வாங்க A part பார்க்கலாம். x minus 1 equal to 0. இப்போ first நம்ம variable separate பண்ணனும். variableன்றது இந்த x. இந்த x separate பண்ணி எழுதணும். இப்போ இங்க என்ன இருக்குன்னு பாருங்க -1 இருக்கு. அப்ப அந்த -1 கூட நம்ம +1 போடிங்கனா -1 +1 கேன்சல் ஆகி 0 ஆயிடும். அப்ப வேரியபிள் x வந்து செப்பரேட் பண்ணிடலாம். சோ நம்ம என்ன பண்ணனும்னா adding +1 on both sides. இப்போ left hand sideல நீங்க +1 ஆட் பண்ணீங்கனா அதே தான் நம்ம ரைட் ஹேண்ட் சைடுலயும் ஆட் பண்ணனும். அப்போ இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல x - 1 இருக்கு. அதை எழுதிட்டு நம்ம +1 ஆட் பண்றோம். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடுல 0 அது கூட நம்ம +1 ஆட் பண்ணனும். இங்க +1 - 1 கேன்சல் ஆயிடுச்சுனா 0 ஆயிடும். அப்போ இங்க வெறும் x ஆயிடும். அப்போ வேரியபிள் செப்பரேட் பண்ணியாச்சு. 0 + 1 1. வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். b sum x + 1 = 0. இப்போ இந்த வேரியபிளை நம்ம ஃபர்ஸ்ட் செப்பரேட் பண்ணனும். x என்ற வேரியபிளை செப்பரேட் பண்ணனும்னா நம்ம என்ன பண்ணனும் சப்ட்ராக்ட் பண்ணனும். சப்ட்ராக்டிங் 1. இங்க +1 இருக்கு. அப்ப -1 நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடுலயும் ரைட் ஹேண்ட் சைடுலயும் ஆட் பண்ணீங்கனா +1 -1 கேன்சல் ஆகி 0 ஆயிடும். அப்ப x என்ற வேரியபிள் செப்பரேட் பண்ணிடலாம். அதனால நம்ம என்ன பண்றோம்னா சப்ட்ராக்டிங் 1 from both sides. ரெண்டு சைடுலயும் 1 சப்ட்ராக்ட் பண்றோம். அப்ப x + 1 இங்க இருக்குறத அப்படியே ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. இப்போ நம்ம 1 சப்ட்ராக்ட் பண்றோம். இப்போ 0 கூடயும் ரைட் ஹேண்ட் சைடுல 1 சப்ட்ராக்ட் பண்றோம். இப்போ +1 -1 கேன்சல் ஆயிடும். 0 ஆயிடும். இப்போ x என்ற வேரியபிள் செப்பரேட் பண்ணியாச்சு. இப்போ 0 - 1 பாத்தீங்கன்னா -1. அப்ப x = -1. நெக்ஸ்ட் c sum பார்க்கலாம். x - 1 = 5. இப்போ நம்ம வேரியபிள் x நம்ம செப்பரேட் பண்ணனும்னா இங்க -1 இருந்துச்சுனா நம்ம +1 நமக்கு ஆட் பண்ணனும். அப்ப adding 1 to both sides னு எழுதணும். adding 1 to both sides. இப்போ x - 1 இந்த சைடுல இங்க இருக்குறது அப்படியே எழுதிக்கோங்க. x - 1 நம்ம 1 ஆட் பண்றோம். which is equal to 5 + 1. இங்க வந்து 1 ஆட் பண்றோம். ரைட் ஹேண்ட் சைடுலயும் வந்து 1 ஆட் பண்றோம். இப்போ -1 ம் +1 ம் கேன்சல் ஆயிடும். 0 ஆயிடும். அப்ப x = 5 + 1 பாத்தீங்கன்னா 6. அப்ப x = 6. வாங்க d sum பார்க்கலாம். x + 6 = 2. இப்போ இங்க இருக்க வேரியபிள் வந்து x. இந்த வேரியபிள் நம்ம செப்பரேட் பண்ணனும்னா இந்த 6 நம்ம ரிமூவ் பண்ணனும். இங்க +6 இருக்குனா நம்ம என்ன பண்ணனும் -6 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுலயும் ரைட் ஹேண்ட் சைடுலயும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணனும். அப்போ -6 இங்க போடிங்கனா இந்த +6 ம் -6 ம் கேன்சல் ஆகி 0 ஆயிடும். அப்ப x வந்து நம்ம செப்பரேட் பண்ணிடலாம் வேரியபிள் x. அதனால சப்ட்ராக்டிங் 6 from both sides னு எழுதிடுங்க. இப்போ இங்க கொடுத்தத x + 6 அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ நம்ம -6 அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடுல 2 -6. இங்க ரைட் ஹேண்ட் சைடுல 2 இருக்கு. அதை எழுதிட்டு நம்ம -6 சப்ட்ராக்ட் பண்றோம். இப்போ +6 ம் -6 ம் கேன்சல் ஆயிடும். இப்போ x = இப்போ 2வையும் -6ஐயும் இங்க வந்து ப்ளஸ் சைன் இது. ஒரு சைன் வந்து எதுவும் கொடுக்கலனா ப்ளஸ் சைன் அர்த்தம். அப்ப +2 -6. ப்ளஸும் மைனஸும் இருந்துச்சுனா நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டு கிரேட்டர் நம்பர் சைன் போடுவோம். இப்போ சப்ட்ராக்ட் பண்றோம். 6 - 2 பாத்தீங்கன்னா 4. கிரேட்டர் நம்பர் இங்க 6 இருக்குறதுனால அதோட சைன் தான் போடணும். அப்போ x = -4. வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். e sum y - 4 = -7. இப்போ நம்ம y என்ற வேரியபிளை செப்பரேட் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா இங்க -4 இருக்கு. அப்ப நீங்க +4 ஆட் பண்ணீங்கனா y என்ற வேரியபிள் செப்பரேட் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்றீங்கன்னா adding 4 to both sides. y - 4 + 4 = -7 + 4. இங்க +4 ஆட் பண்றப்போ நம்ம இந்த சைடுலயும் +4 ஆட் பண்ணனும் ரைட் ஹேண்ட் சைடுலயும். இப்போ -4 ம் +4 ம் கேன்சல் ஆயிடும். இப்போ y =
மைனஸும் ப்ளஸும் இருந்துச்சுன்னா நம்ம சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சைன் போடுவோம். இப்போ 7 - 4 பார்த்திங்கன்னா 3, இங்கே கிரேட்டர் நம்பர் 7, அதனால் அதோட சைன் போடணும். அப்போ y = -3. வாங்க எஃப் சம் பார்க்கலாம். y - 4 = 4. இப்போ yன்ற வேரியபிள் செப்பரேட் பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே -4 இருக்குது. அப்போ +4 நம்ம ஆட் பண்ணிங்கன்னா yயை செப்பரேட் பண்ணிடலாம். அப்போ ஆடிங் 4 to both sides, ரெண்டு சைட்லேயும் 4 ஆட் பண்ணணும். இப்போ y -4ன்றது அப்படியே எழுதிட்டு +4 இங்கே ஆட் பண்ணுங்கள். இங்கே இருக்க ரைட் ஹேண்ட் சைடில் 4 ஏற்கனவே இருக்குது, அதை எழுதிடுங்க. இப்போ நம்ம 4 ஆட் பண்ணுறோம். இப்போ -4ம் +4ம் கேன்சல் ஆகிடும். இங்கே y இருக்கும் = 4 + 4 8. வாங்க ஜி சம் பார்க்கலாம். y + 4 = 4. இப்போ yன்ற வேரியபிளை செப்பரேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே +4 இருக்குது. அப்போ -4 ரெண்டு சைட்லேயும் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அதனால் சப்ராக்டிங் 4 ஃப்ரம் போத் சைட்ஸ். இப்போ y + 4 இங்கே கிவன், அதை அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ -4 ரெண்டு சைட்லேயும் சப்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த 4ம் 4ம் கேன்சல் ஆகிடும். +4ம் -4ம் கேன்சல் ஆகிடும். இப்போ y இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ் சைனு, இது மைனஸ் சைனு. இப்போ ப்ளஸும் மைனஸும் மைனஸ். இப்போ 4 - 4 0. இப்போ y = 0 தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு எக்ஸாம் பார்க்கலாம். y + 4 = -4. இப்போ yன்ற வேரியபிள் செப்பரேட் பண்ணோன்னா இங்கே +4 இருக்குது. அப்போ -4 சப்ராக்ட் 4 பண்ணணும் ரெண்டு சைட்லேயும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு yன்ற வேரியபிள் செப்பரேட்டாக வரும். அப்போது சப்ராக்டிங் 4 ஃப்ரம் போத் சைட்ஸ். இங்கே கிவன் எழுதிக்கோங்க. y + 4 இப்போ -4 எழுதிக்கோங்க, which is equal to இந்த சைடில் கிவன் -4, நம்ம சப்ராக்டிங் 4. அப்போ நம்ம -4 இங்கேயும் சப்ராக்ட் பண்ணணும். இங்கே -4 சப்ராக்ட் பண்ணுறப்போ ரைட் ஹேண்ட் சைட்லேயும் அதே -4 இங்கே சப்ராக்ட் பண்ணுறோம். இப்போ +4ம் -4ம் கேன்சல் ஆகிடும், 0 ஆகிடும். அப்போ y = இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ். இப்போ சேம் சைனாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிவிட்டு சேம் சைனே போடுவோம். இப்போ 4யும் ஆட் பண்ணிடணும். 8 சேம் சைனை போடுங்க. மைனஸ் இருக்குதுன்னு மைனஸ். அப்போ y = -8. வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம், give first the step you will use to separate the variable and solve the equation. ஃபஸ்ட்டு இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே தான். ஃபஸ்ட்டு அந்த வேரியபிளை செப்பரேட் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்போ அதை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3l = 42. இப்போ 3l அப்படின்னா என்னென்னா 3 × l, அதான் 3l. அதனால் நான் அதில் எழுதிக்கிறேன் 3 × l = 42. இப்போ வேரியபிள்ன்றது என்னென்னா இந்த எல்ன்றது தான் வேரியபிள். இப்போ x, y, z, l அதெல்லாம் தான் வேரியபிள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்ஃபபெட் தான் வேரியபிள். அப்போ இந்த எல்ன்ற வேரியபிள் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கணும். அப்போது நம்மளுக்கு இங்கே எக்ஸ்ட்ராவாக இருக்குது இந்த 3. இந்த 3யை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். இந்த 3யை இங்கே இருக்கிறதுல நம்ம 3யை டிவைட் பண்ணோம்னா அப்போ அந்த வேரியபிள் இந்த கான்ஸ்டன்ட் இந்த 3 வந்து ரிமூவ் ஆகிடும். அப்போ இங்கே நம்ம 3ஆல் டிவைட் பண்ணோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3ஆல் டிவைட் பண்ணுறப்போ ரைட் ஹேண்ட் சைட்லையும் என்ன பண்ணணும், 3ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ டிவைடிங் 3 on both sidesன்னு சொல்லிட்டு இப்போ 3 கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து 42 / 3 3 1s are. இப்போ 4 மட்டும் எடுத்துக்கோங்க. 3 1s are 3. இங்கே 4 இருக்குது. இப்போ கேரி ஓவர் 1. 3 4s are 12. இது 12 ஆகிடும். 3 4s are 12. இப்போ எல்லோட வேல்யூ பார்த்தீங்கன்னா l = 14. என்ன வேரியபிள் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா டிவைடிங் 3 போத் சைட்ஸ்ன்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு பி சம் பார்க்கலாம். இங்கே b/2 = 6ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இங்கே என்ன ரிமூவ் பண்ணணும்னா வெறும் b மட்டும்தான் இருக்கணும். இந்த 2வை நம்ம ரிமூவ் பண்ணணும். 2வை ரிமூவ் பண்ணால் என்ன பண்ணணும்னா 2ல் மல்டிப்ளை பண்ணணும்னா நம்ம இந்த 2 ரிமூவ் ஆகிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா மல்டிப்ளையிங் 2 on both sides. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம இங்கே பண்ணுறோம். இங்கே என்ன லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பண்ணுறோமோ அதே தான் ரைட் ஹேண்ட் சைட்லையும் பண்ணணும். அப்போ b/2 அங்கே கொடுத்துருக்காங்க, நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ ரைட் ஹேண்ட் சைட்லையும் 6 × 2.
இப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணுறப்போ வேரியபிள் செப்பரேட் ஆகிடும். 2 1s are 2 1s are போயிடும். இங்கே b மட்டும் இருக்கும். இங்கே 6 2s are 12. அப்போ b ஈக்குவல் டு 12. வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். சி சம். p by 7 ஈக்குவல் டு 4. இப்போ நம்ம வேரியபிள் பியை செப்பரேட் பண்ணணும்னா இந்த 7 ரிமூவ் பண்ணணும். 7 ரிமூவ் பண்ணணும்னா நம்ம 7ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த வேரியபிள் பி செப்பரேட் ஆகிடும். அதனால் மல்டிப்ளையிங் 7 on both sides. p by 7 இங்கே இருக்கிறது எழுதிட்டு இன்டூ 7. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 7 பண்ணுறீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் மல்டிப்ளை பை 7. இப்போ 7 1s are 7 1s are கேன்சல் ஆகிடும். அப்போ பின்ற வேரியபிள் செப்பரேட் ஆகிடும். 4 7s are 28. நெக்ஸ்ட்டு டி சம் பார்க்கலாம். 4x equal to 25. 4x equal to 25. 4x என்னன்னா 4 into x equal to 25. இப்போ நம்ம இந்த xன்ற வேரியபிளை செப்பரேட் பண்ணணும். அப்போ இந்த 4 இருக்கக்கூடாது. அப்போ என்ன ஆகணும், 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த 4 போயிடும். அதனால் டிவைடிங் 4 on both sidesன்னு எழுதிக்கோங்க. ஃபோர் இன்ட்டு எக்ஸ் பை 4. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லையும் 25 by 4ன்னு எழுதிக்கணும். இப்போ 4 1s are 4 1s are கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ்ன்ற வேரியபிள் செப்பரேட் ஆகிடும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25 by 4. இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா பாயிண்டில் வரும். அதனால் 25 by 4ன்னு எழுதிடுறேன். நாங்கள் நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். இ சம் 8y equal to 36. இப்போ 8y எப்படி எழுதலாம்னா 8 into y தான் 8yன்னு எழுதியிருக்காங்க. 8y equal to 36 8 into yன்னு எழுதலாம். இப்போ நம்ம வேரியபிள் y மட்டும் வேணும். இப்போ 8 இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம 8ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த 8 வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ டிவைடிங் 8 on both sides. ஸோ 8 into y by 8. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லேயும் அதே 8ல் டிவைட் பண்ணணும். 8 8 கேன்சல் ஆகிடும். இப்போ yன்னு இருக்கும். இங்கே வந்து இது ரெண்டையும் ரெடியூஸ் பண்ணலாம். 8 டேபிள்ஸில் போகாது. ஸோ நான் 4 டேபிள்ஸில் 4 2s are 8, 4 2s are 8, 4 9s are 36. இப்போ 9 by 2 நோ. வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். F sum. Z by 3 equal to 5 by 4. இப்போ நம்ம வேரியபிள் z மட்டும்தான் இருக்கணும். இந்த 3 இருக்கக்கூடாது. இங்கே டிவைடட் பை 3ல் இருக்கிறது. அப்போ வந்து இது இருக்கக்கூடாது. அப்போது வெறும் zன்ற வேரியபிள் மட்டும் இருக்கணும். அப்படின்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த 3 வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ மல்டிப்ளையிங் 3 on both sides. இப்போ z by 3 அப்படியே எழுதிட்டு நம்ம 3ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்லையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 3 1s are 3 1s are கேன்சல் ஆகிடும். z ஈக்குவல் டு 5 3s are 15 by 4. இதை ரெடியூஸ் பண்ண முடியாது. அதனால் z is equal to 15 by 4ன்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு ஜி சம் பார்க்கலாம். a by 5 equal to 7 by 15. இங்கே ஏன்ற வேரியபிள் மட்டும்தான் இருக்கணும். 5ஐ நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ 5 போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த 5 வந்து போயிடும். அப்போ ஏன்ற வேரியபிள் மட்டும் இருக்கும். அதனால் மல்டிப்ளையிங் 5 on both சைடுன்னு எழுதிடுங்க. இப்போ a by 5 into
இந்த சைட்லேயும் 5 மல்டிப்ளை பண்ணணும், அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லேயும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 5 1s are 5 1s are கேன்சல் ஆகிடும். இப்போ ஏன்ற வேரியபிள் மட்டும் இருக்கும். இந்த சைடில் நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். 5 1s are 5 3s are 15. 5 டேபிள்ஸில் 3 times 15 போடலாம். இப்போ 7/3 வரும். நெக்ஸ்ட்டு HSum பார்க்கலாம். (20t = -10 கொடுத்துருக்காங்க. இப்போ 20 10 என்ன இருக்குன்னா 20 into t, 20tன்றது 20 into tன்னு எழுதலாம், ஈக்குவல் டு -10. இப்போ டீன்ற வேரியபிள் மட்டும் இருக்கணும். இந்த 20 நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். அப்போனா என்ன பண்ணணும், டிவைடட் பை 20 on both sides, dividing 20 on both sides. But 20 into t by 20 which is equal to -10/20. So 20 20 கேன்சல் ஆகிடும். இப்போ டீன்னு இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 0 0 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ -1/2 இருக்கும். இப்போ t ஈக்குவல் டு -1/2. நாங்கள் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Third sum, give the steps you will use to separate the variable and then solve the equation. ஃபஸ்ட்டு நம்ம அந்த வேரியபிளை செப்பரேட் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்போ அதை யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. A sum 3n - 2 = 46. இப்போ நம்ம வேரியபிளை செப்பரேட் பண்ணோம். என்னன்னு இருக்குது, இந்த வேரியபிள் மட்டும் நம்ம செப்பரேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப் பண்ணலான்னா, இங்கே -2 இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு இந்த -2 வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +2 ஆட் பண்ணிங்கன்னா -2 + 2 கேன்சல் ஆகிடும். அப்போ வெறும் 3n இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆடிங் 2 on both sidesன்னு போடுறோம். ஃபஸ்ட்டு இந்த 2வை நம்ம எடுக்கணும். அதுக்காக ஆடிங் 2 on both sides. இப்போ 3n - 2 + 2 = இங்கே +2 ஆட் பண்ணுறப்போ இந்த சைட்லேயும் 2வை ஆட் பண்ணிக்கணும், ரைட் ஹேண்ட் சைட்லேயும். இப்போ என்ன ஆகும்னா -2வும் +2வும் கேன்சல் ஆகிடும். இப்போ 3n இருக்கும், which is equal to 46 + 2 48 இருக்கும். இப்போ அகைன் என்னென்னா இங்கே 3ன்றதை நம்ம ரிமூவ் பண்ணணும். வெறும் வேரியபிள் இருக்கணும். வெறும் வேரியபிள் இந்த n மட்டும் இருக்கணும். இப்போ 3nன்னா என்னென்னா 3 into n. இப்போ நம்ம n மட்டும்தான் வேணும். இப்போ 3யை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா 3ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா டிவைடிங் 3 on both sides. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் 3 டிவைட் பண்ணிங்கன்னா அதே தான் நம்ம ரைட் ஹேண்ட் சைட்லையும் டிவைட் பண்ணணும். இப்போ 3 into n/3 = 48/3. ஸோ 3 3 கேன்சல் பண்ணிடலாம். 3 1s are 3 3 1s are 8. அப்போ nன்ற வேரியபிள் செப்பரேட் பண்ணியாச்சு. இங்கே வந்து ரெடியூஸ் பண்ணிடலாம். 3 1s are 4 மட்டும் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு 3 1s are 3, இங்கே 4 இருக்குது. அப்போ கேரி ஒரு 1, இது 18 ஆகிடும். 3 6 are 18. இப்போ n = 16. இதான் ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். B sum 5m + 7 = 17. இப்போ நம்ம வேரியபிள் மட்டும் இந்த mன்ற வேரியபிளை நம்ம செப்பரேட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இந்த +7 இருக்குது. ஃபஸ்ட்டு இதை நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்போ +7 நம்ம ஒரு -7 நம்ம இங்கே போட்டால் இது ரிமூவ் ஆகிடும். ஸோ சப்ராக்டிங் 7 from both sides. இப்போ 5m + 7 நம்ம சப்ராக்டிங் 7 சொன்னதில் -7. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் -7 போகணும், அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லேயும் -7. இப்போ இது +7ம் -7ம் கேன்சல் ஆகிடும், 0 ஆகிடும். அப்போ 5m = 17 - 7 பார்த்திங்கன்னா 10 இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம mன்ற வேரியபிள் மட்டும்தான் வேணும். இந்த 5 வந்து இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா டிவைடிங் பை 5 on both sides. So 5m/5 = 10/5. ரெண்டு சைட்லேயும் பண்ணணும் 5ஆல். 5 5 கேன்சல் ஆகிடும். இப்போ mன்ற வேரியபிள் செப்பரேட் பண்ணியாச்சு. 5 1s are 5 2s are 10. அப்போ m = 2. நெக்ஸ்ட்டு C sum பார்க்கலாம். 20p/3 = 40. இப்போது நம்ம அந்த pன்ற வேரியபிள் மட்டும்தான் இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த 3யை ரிமூவ் பண்ணலாம். 3யை ரிமூவ் பண்ணணும்னா நம்ம மல்டிப்ளை பை 3 போட்டோம்னா இந்த 3 ரிமூவ் ஆகிடும்.
ஸோ மல்டிப்ளையிங் 3 on both sides. இப்போ 20p by 3 into 3 இங்கேயும் அதே மாதிரி 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 3 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 20p இருக்கும். இப்போ 40 into 3 பார்த்தீங்கன்னா 120. இப்போ நம்ம வேரியபிள் p மட்டும்தான் இருக்கணும். அப்போ இந்த 20 நம்ம எடுக்கணும்னா 20ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த 20 போயிடும். அதனால் டிவைடிங் 20 on both sides. அப்படின்னா 20p by 20 equal to 120 by 20. ஸோ 21s are 21s are கேன்சல் ஆகிடும். இங்கே வெறும் வேரியபிள் p மட்டும் இருக்கும். இப்போ 0 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 2 1s are 2 6 are 12. அப்போ ஆன்சர்னா p equal to 6 தான் ஆன்சர். நாங்கள் நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். d sum 3p by 10 equal to 6. இப்போ ஃபஸ்ட்டு வேரியபிள் p மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம 10 ரிமூவ் பண்ணிக்கலாம். 10 ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மல்டிப்ளையிங் 10 on both sides பார்த்தீங்கன்னா இந்த 10 வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா மல்டிப்ளையிங் 10 on both sides. அதை யூஸ் பண்ணிங்கன்னா 3p by 10 இங்கேயும் இன்ட்டு 10 போடணும். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லேயும் இன்ட்டு 10 போடணும். இப்போ 10 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 3p ஈக்குவல் டு 6 into 10 16 இருக்கும். நெக்ஸ்ட்டு வேரியபிள் p மட்டும் வேணும்னா இந்த 3ஐ வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இது வந்து 3pன்றது 3 into p. அப்போ வந்து 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த 3 ரிமூவ் ஆகிடும். ஸோ டிவைடிங் 3 on both sides. இப்போ 3p by 3 equal to 60 by 3. இப்போ 3 1s are கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து 3 1s are 3 2s are 6 0. அப்போ p equal to 20. ஆன்சர் பார்த்தீங்கன்னா p equal to 20 தான் ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 4th sum. Solve the following equations. A part 10p equal to 100. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து வேரியபிள் p மட்டும் வரணும்னா நம்ம 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேரியபிள் p மட்டும் வரும். ஸோ இந்த ஈக்குவேஷனை டிவைடிங் 10 on both sides அப்படின்னு போட்டுட்டு 10p by 10 ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் இங்கேயும் வந்து ரைட் ஹேண்ட் சைடையும் 10ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ 10 1s are கேன்சல் ஆகிடும். இப்போ p ஈக்குவல் டு 10 1s are 10 10s are 100. அப்போ 10 த ஆன்சர். நாங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். p plus 10 equal to 100. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வேரியபிள் p மட்டும் வரணும் அப்படின்னா என்ன பண்ணுவோன்னா இந்த 10 + 10 இருக்கிறதுனால நம்ம -10 சப்ராக்ட் பண்ணுவோம். சப்ராக்டிங் 10 on both sides. அதை யூஸ் பண்ணி சப்ராக்டிங் 10 on both sides பண்ணணும். இப்போ +10 இங்கே -10 which is equal to இந்த சைட்லையும் நம்ம -10 இங்கே வந்து -10 போடுறப்போ இங்கேயும் -10. இப்போ +10 -10 கேன்சல் ஆகிடும். அப்போ 10p ஈக்குவல் டு 100 - 10 பார்த்திங்கன்னா 90 வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா p வேரியபிள் மட்டும்தான் வரணும். அப்போ 10 இருக்குது. அப்போ டிவைடிங் 10 on both sides போடணும். இப்போ 10p by 10 ஈக்குவல் டு 90 by 10. ஸோ 10 1s are கேன்சல் ஆகிடும். p ஈக்குவல் டு இங்கே 0 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 9 வரும். p ஈக்குவல் டு 9 த ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். p by 4 equal to 5. இப்போ வேரியபிள் p மட்டும்தான் வரணும் அப்படின்னா இந்த என்ன பண்ணால் மல்டிப்ளையிங் 4 பண்ணலாம். ஏன்னா 4 ரிமூவ் பண்ணுறதுக்காக மல்டிப்ளையிங் 4 on both sides. அப்போ p by 4 இங்கேயும் இன்ட்டு 4 இந்த ரைட் ஹேண்ட் சைட்லையும் இன்ட்டு 4 போடணும். இப்போ 4 1s are கேன்சல் ஆகிடும். pன்ற வேரியபிள் மட்டும் இருக்கும். 5 4s are 20. இப்போ p ஈக்குவல் டு 20 தான் ஆன்சர். வாங்க டி சம் பார்க்கலாம்.
minus p by 3 equal to 5. ஸோ வேரியபிள் p மட்டும்தான் இருக்கணும். இந்த 3 ரிமூவ் பண்ணணும். ஸோ 3 ரிமூவ் பண்ணணும்னா நம்ம மல்டிப்ளைங் 3 ஆன் போத் சைட்ஸ் பண்ணலாம். அப்போ மைனஸ் p by 3 into 3 equal to 5 into 3. இப்போ 3 3 கேன்சல் ஆகிடும். இப்போ மைனஸ் p equal to 5 3s are 15. ஸோ நம்மளுக்கு வேரியபிள் வெறும் p மட்டும் வரணும், பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ என்ன பண்ணலான்னா ரெண்டு சைட்லேயும் -1ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ இங்கே என்ன ஆகும்னா இது வந்து p ஆகிருக்கும், இந்த மைனஸ் வந்து அந்த சைடில் போயிடும், 15 -15. இல்லைன்னா மல்டிப்ளையிங் -1 ஆன் போத் சைட் போடுறப்போ -p இன்ட்டு -1ன்னு வரும். இங்கே வந்து 15 இன்ட்டு -1ன்னு வரும். அப்போது இங்கே வந்து -15 ஆகிடும். -p இன்ட்டு -1 கேன்சல் ஆகி +pன்னு ஆகிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் வேரியபிள் p எழுதிட்டு இந்த மைனஸ் ஐனை அங்கே கொண்டு போயிடுங்க. அப்போ -15 ஆகிடும். நெக்ஸ்ட்டு sum 3p by 4 equal to 6. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வேரியபிள் p மட்டும்தான் வரணும். அப்போ நம்ம 4 நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். அப்போ மல்டிப்ளையிங் 4 ஆன் போத் சைட்ஸ் அதை யூஸ் பண்ணி இங்கேயும் இன்ட்டு 4 இங்கேயும் இன்ட்டு 4 போடுறீங்க. இப்போ 4 1s are 4 1s are கேன்சல் ஆகிடும். அப்போ 3p equal to 6 4s are 24. நெக்ஸ்ட் நம்ம 3 ரிமூவ் பண்ணணும். ஸோ டிவைடிங் 3 ஆன் போத் சைட்ஸ் போடணும். இப்போ 3p by 3 equal to 24 by 3. இப்போ 3 1s are 3 1s are கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே p இருக்கும். இதை வந்து ரெடியூஸ் பண்ணலாம். 3 1s are 3 8s are 24. p equal to 8. நாங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். f sum 3s equal to -9. இப்போ வேரியபிள் s மட்டும் வரணும். அப்போ 3 ரிமூவ் பண்ணணும்னா டிவைடிங் 3 ஆன் போத் சைட்ஸ். அப்போ 3s by 3 ஈக்குவல் டு இங்கேயும் அதே 3ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். இப்போ 3 3 கேன்சல் ஆகிடும். அப்போ x is equal to 3 1s are 3 3s are 9. இப்போ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -3. அப்போ s is equal to -3. நெக்ஸ்ட்டு சம் g sum 3s plus 12 equal to 0. ஸோ வேரியபிள் s மட்டும் இருக்கணும். அப்போ இந்த +12 ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ -12 ரெண்டு சைட்லேயும் நம்ம போடணும். அப்போ சப்ராக்டிங் 12 ஆன் போத் சைட் போடுங்க. இப்போ 3s + 12 இங்கே -12 which is equal to இந்த சைட்லையும் ரைட் ஹேண்ட் சைட்லையும் 0 -12. இப்போ இதுதான் கேன்சல் ஆகிடும். அப்போ 3s is equal to -12. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா s மட்டும் வரணும். அப்போ 3 இங்கே ரிமூவ் ஆகணும்னா டிவைடிங் 3 ஆன் போத் சைட்ஸ் போட்டுட்டிங்கன்னா இந்த s வேரியபிள் மட்டும் வரும். இப்போ டிவைடிங் 3 ஆன் போத் சைட்ஸ். ஸோ 3 3 கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 3 1s are 3 4s are 12. இப்போ s is equal to -4. நெக்ஸ்ட்டு x sum 3s equal to 0. இப்போ sன்ற வேரியபிள் மட்டும் வரணும். அப்போ டிவைடிங் 3 ஆன் போத் சைட்ஸ். இப்போ 3s by 3 equal to 0 by 3. இப்போ 3 3 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா s இருக்கும். 0 by 3 0. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் முடிச்சிட்டோம். i sum 2q equal to 6. ஸோ க்யூன்ற வேரியபிள் மட்டும் இருக்கணும். அப்போ இந்த 2 ரிமூவ் பண்ணோன்னா டிவைடிங் 2 ஆன் போத் சைட்ஸ். இப்போ 2q by 2 ஈக்குவல் டு இந்த சைட்லையும் அதே 2ஆல் டிவைட் பண்ணணும். 2 2 கேன்சல் ஆகிடும். இப்போ q இருக்கும் ஈக்குவல் டு 2 1s are 2 3s are 6. இப்போ q ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட்டு j sum 2q - 6 is equal to 0. ஸோ ஃபஸ்ட்டு q மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும், வேரியபிள் வரணும். அப்போ என்ன பண்ணணும்னா அந்த -6 இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம ரிமூவ் பண்ணணும்னா +6 ரெண்டு சைட்லையும் add 6 ஆன் போத் சைட்ஸ் போட்டிங்கன்னா இந்த 6 ரிமூவ் ஆகிடும். ஸோ 2q - 6 + 6 ரைட் ஹேண்ட் சைட்லேயும் +6 ஆட் பண்ணுறீங்க. அப்போ -6ம் +6ம் கேன்சல் ஆகிடும். இப்போ 2q ஈக்குவல் டு 0 + 6 6. நெக்ஸ்ட்டு நம்ம க்யூன்ற வேரியபிள் மட்டும் வரணும். அப்போ இந்த 2 ரிமூவ் பண்ணணும். அப்போது டிவைடிங் 2 ஆன் போத் சைட்ஸ். இந்த சைட்லையும் 2 வந்து டிவைட் பண்ணணும். இப்போ 2 2 கேன்சல் ஆகிடும். அப்போ q இருக்கும்
இங்கே 2 1s are 2 3s are 6. அப்போ q equal to 3. வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். QQ plus 6 is equal to 0. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் 6 நம்ம ரிமூவ் பண்ணணும்னா சப்ராக்டிங் 6 ஆன் போத் சைட்ஸ். ப்ளஸ் 6 இங்கே வந்து -6 போடணும். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லேயும் -6 இருக்கணும். இப்போ ப்ளஸ் 6ம் -6ம் கேன்சல் ஆகிடும். 2q ஈக்குவல் டு 0 -6 பார்த்தீங்கன்னா -6. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2 ரிமூவ் பண்ணணும். வேரியபிள் 6 மட்டும் q மட்டும் இருக்கணும். இப்போ 2 ரிமூவ் பண்ணோன்னா டிவைடிங் 2 ஆன் போத் சைட்ஸ். அப்போ 2q by 2 ஈக்குவல் டு -6 by 2. 2 கேன்சல் பண்ணிடுறோம். இந்த 2 இருக்கும். 2 1s are 2 3s are 6. இப்போ q equal to -3. வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். L 2q plus 6 equal to 12. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் 6 ரிமூவ் பண்ணணுன்னா சப்ராக்டிங் 6 ஆன் போத் சைட்ஸ். இப்போ ப்ளஸ் 6 இங்கே -6 போடுங்க. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லேயும் -6 போடணும். equal to 12 minus 6. இப்போ ப்ளஸ் 6ம் -6ம் கேன்சல் ஆகிடும். இப்போ 2q ஈக்குவல் டு 12 minus 6 6ன்னு வரும். ப்ளஸும் மைனஸாக இருந்துச்சுன்னா நம்ம மைனஸ் பண்ணிட்டு கிரேட்டர் நம்பர் சைன் போடுவோம். இங்கே கிரேட்டர் நம்பர் 12 அது பாசிட்டிவ் சைன், அதனால் ப்ளஸ் 6ஆக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 2 ரிமூவ் பண்ணோன்னா டிவைடிங் 2 ஆன் போத் சைட்ஸ். 2q by 2 ஈக்குவல் டு 6 by 2. இப்போ 2 கேன்சல் ஆகிடும். இப்போ q equal to 2 1s are 2 3s are 6. அப்போ q equal to 3. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.